எதை அதற்கு விசேஷணமா எடுக்கிறோமோ விசேஷணத்தில் வேற்றும உருவும், விசேஷணத்தில் ஆண்பால் பெண்பாலும், விசேஷணத்தில் அதற்குரிய பூத காலமா எந்த காலமோ காலமோ ஆண்பால் பெண்பாலோ வேற்றும உருவோ ஒருமையோ பன்மையோ இது இத்தனையும் அதுலேயும் வந்தாக வேண்டும். அதன்படி பார்த்தா நாராயணாங்கிறதுக்கு மேல ஆயா இருக்கிறது. அங்க ஆயா இருக்கணும்னா இங்க அகாரத்துக்கு மேலேயும் ஆயா இருக்கணும். இல்லையேன்னா சுபாம்சுலுக்குப்படி அது மறைஞ்சு போச்சு. இப்ப ஆயா இருக்கு ஆனா மறைஞ்சிருக்குன்னு மனசுல வச்சுக்கோங்க. அ ஆய ம அ பகவான், ஆய பகவானுக்கு, ம ஜீவாத்மா, பகவானுக்கு ஜீவாத்மா. அது வரைக்கும் இப்ப தேறி போச்சு. சுவாமி பகவானுக்கு ஜீவாத்மா என்ன? பகவானுக்கு ஜீவாத்மானே ஒண்ணா? பகவானுக்கு ஜீவாத்மா என்னன்னு தெரிய வேணும் இல்லையோ? என்னங்கிறத இப்படி பார்த்துக்கியே. பகவானுக்கு ஜீவாத்மா மா என்னும் எழுத்தால என்ன தெரிஞ்சுண்டியோ அதுன்னு வச்சுக்கேன். ஏன்னா மாங்கிற எழுத்துக்கே ஏதோ அர்த்தம் இருந்தது இல்லையோ? அந்த எழுத்துக்கு ஏது அர்த்தமோ அதுதானே ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தையும் புரிஞ்சுப்போம், அகாரத்தால பகவானுடைய ஸ்வரூபத்தையும் புரிஞ்சுப்போம். இந்த ரெண்டு பேருடைய ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுட்டா சம்பந்தம் தெரிஞ்சிடும் இல்லையோ? பகவானுக்கு ஜீவாத்மான்னு சொல்லிட்டோம். என்னங்கிறத எங்க தேடி தெரிந்து கொள்ளலாம்? ஜீவாத்மாவை பத்தி இத்தனை நாளி நாம தெரிஞ்சுட்டு இருக்கிறது ஞானமுடையவன். அப்ப பகவானுக்கு ஜீவாத்மா ஞானமுடையவன்னு தேருமா? ஏன்னா மாங்கிறதுனால ஞானமயமா இருக்கார், ஞானமுடையவனா இருக்கார்னு மட்டும்தானே பார்த்தோம்னா. சுவாமி அது மகாரத்துல ஞானமுடையவன்னு கூட பின்னாடி இருக்கு. அதுக்கு முன்னாடி அகாரத்தாலே ரட்சிக்கிறான், இஷ்டத்தை கொடுக்கிறான், அனிஷ்டத்தை கொடுக்கிறான், சுவாமியாக இருக்கிறான், காரணமாக இருக்கிறான். இத்தனையும் இருந்த சொல்லியோ அகாரத்துக்கு மற்றொரு அர்த்தம் உண்டு. ஆ என்பது எல்லா சொற்களுக்கும் காரணம். சமஸ்த சப்த மூலத்வாது அகாரஸ்ய ஸ்வபாவதா, சமஸ்த வாச்சிய மூலத்வாது பிரம்மணோபி ஸ்வபாவதா. சமஸ்த சப்தங்களுக்கு மூலம், எல்லா எழுத்து அச்செழுத்து அல்லெழுத்து எல்லா எழுத்துக்களுக்கும் எது மூலம்? அ. அதே போல உலகத்துக்கெல்லாம் யார் காரணம்? பிரம்மம். அப்ப ஆங்கிறது பிரம்மத்தை ஜகத்காரணம்னு சொல்லும். ஜகத்துக்கெல்லாம் அவர் காரணம்னால் அப்ப பின்னாடி சொல்ல போற மகாரமான ஜீவாத்மாவுக்கு அவர் தானே காரணம். அகாரத்தாலே ஜகத்காரணம்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த காரணத்தை யாரிடத்தே? தன்னை தவிர்ந்த அனைவருக்கும் அவர் தான் காரணம். அப்ப ஜகத்துக்கு காரணமான அகாரவாச்சனான பரமாத்மாவுக்கு, ரட்சிக்கிற அகாரவாச்சனான பரமாத்மாவுக்கு, இஷ்டத்தை கொடுத்து அனிஷ்டத்தை போக்குகிற அகாரவாச்சனான பரமாத்மாவுக்கு, மகாரவாச்சனான ஜீவாத்மா என்ன? இன்னும் இக்குல தான் நாம இருக்கமே தவிர என்னங்கிறது வெளிப்படலையோ இல்லையோ? அப்ப இத்தனை நமக்கு செய்கிறார் பெருமாள். அப்ப அவருக்கு நாம் என்னவா இருக்க வேண்டும்? ஞானியா இருக்கணும். ஞானியா இருக்கணும்னா என்ன ஞானியாக இருக்க வேண்டும்? ஏதெனில் அப்ப ஜீவாத்மாவுடைய இயற்கைத்தன்மை ஏதுன்னு புரிய வேண்டும். ஜீவாத்மாவுக்குன்னா அடையாளம் சொல்லும். அடையாளம் சொல்லிட்டோம்னா சட்டை இது எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிடும். இப்போ அந்த அடையாளம் ஏதோ அதுவாகத்தான் பிரம்மத்திடத்தில் அவர் இருக்காருன்னு முடிச்சுடலாம் வார்த்தையை. ஆனா அந்த அடையாளம் ஏதுன்னு தெரியணுமே. இத்தனை நாள் நாம கண்டுபிடிச்சிருக்கிற அடையாளம் மனஜானே மன அவதோதனைப்படி ஞானம் ஞானமயம், இந்த அடையாளம் மட்டும்தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது போதாதே. ஏன்னா அந்த ஞானம் ஞானமயம்னு மட்டும் வச்சுனுட்டால் அத்தோட ஆத்மஸ்வரூபம் காட்டப்பட்டதாகாது. ஏன்னு பார்ப்போம். ஜீவாத்மாவுக்கு ஞானம்தான் முக்கியம், ஞானஸ்வரூபம் தான் முக்கியம்னு இருந்திருந்தா மகாரத்தை முதல்ல சொல்லியிருப்பாள் இல்லையோ? ஏன் ஆவ முதல்ல சொல்லணும்? பரமாத்மாவுக்கு ஜீவாத்மான்னு சொல்றோம். ராஜாவுக்கு சேவகன், ராஜசேவகா என்று வரும். ராஜாவனுடைய சேவகன், ராஜாவுக்கு சேவகன், ராஜசேவகன். சேவகனை முன்னாடி சொல்லுவாளா ராஜாவை முன்னாடி சொல்லுவாளா? ராஜாவை தானே முன்னாடி சொல்லணும். அப்புறம் தானே சேவகனை சொல்லுவார்கள். அப்ப ராஜா முன்னாடி வந்திருக்கார், சேவகன் பின்னாடி வந்திருக்கார். ராஜாவுக்கு சேவகன்னாலே அப்ப அவருக்கு இவர் அடிமை என்று தெரிகிறது, அவருக்கு இவர் சொத்துன்னு புரிகிறது, அவரை விட இவர் தாழ்ந்தவர்னு தெரிகிறது. அதே போல ஆவ முன்னாடி சொல்லி அகாரவாச்சனான பரமாத்மாவுக்கு நுட்டால் அப்ப மகாரவாச்சனான ஜீவாத்மா ஏதெனில் மனத்தையும் ஒளியையும் கொண்டு பூவையும் ரத்தனத்தையும் விரும்புமா போலே ஆத்மாவை சேஷமென்னே ஆதரிக்கும். இப்ப ஜீவாத்மாவுக்குண்டான ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறார். ஸ்வரூபங்கிறது ஸ்வரூப நிரூபக தர்மம். அதாவது ஒரு பொருளை அடையாளம் காட்டுவதற்கு இருக்கிற இன்றியமையாத அடையாளம். இந்த பொருள் இன்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். பிள்ளை சின்ன குழந்தை வாசல்ல உட்காண்டிருந்தான், ஒரு 4 கால் நாய் வேகமா ஓடித்து. அவன் கூப்பிட்டாப்பா இது என்னது அப்படின்னு கேட்டான். இதுதான் நாய். இதுக்கு என்ன அடையாளம்னு பிள்ளை மனசுல வச்சுக்கணுமோ இல்லையா? 4 கால் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணுன்னுட்டேன். மறுநாள் காலத்தால ஒரு ஆடு போயிருந்தது. அப்பாவா நாய் ஓடுறதுன்னா பார்த்த உடனே இந்த ஆடு ஓடின்னு இருக்கு, பிள்ளை போய் நாய் ஓடுறதுங்கிறான். இப்பவே போத்தி பேதலிச்சு போச்சா? இதெல்லாம் 25-30 வயசுக்கு தானே நடக்கும். அதற்குள்ள என்னத்துக்காக இப்பவே பேதலிச்சு போச்சுன்னு எனக்கு பயம். கேட்ட உடனே நீ தானே நேற்றுக்கு 4 கால் இருக்குன்னு சொன்னேன், இதோ 4 கால் இருக்கேன்னா அப்ப அடையாளம் தப்பா சொல்லிட்டேன்னு அர்த்தம்.
நான் சொன்ன அடையாளம் ஒரு பொருள்ல இருக்கணும். நான் எந்த பொருளை ஸ்தாபிக்க போறேனோ லட்சியத்தில் லட்சணம் இருக்க வேண்டும். நான் சொல்ற அடையாளம் தான் லட்சணம். எது குறிக்கப்படுகிறதோ அது லட்சியம். லட்சணம் லட்சத்தில் இருக்கணும், கண்டிப்பா லட்சத்தில் இருக்கணும். அந்த லட்சியத்தை தவிர இன்னொரு லட்சத்தில் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அப்ப அதுக்கு அடையாளமே இல்லைன்னு ஆயிடும். அப்ப இந்த லட்சணங்கள் அந்த லட்சத்துல மட்டுமே இருக்கணும், லட்சத்திலேயாவது இருக்கணும். லட்சத்திலே இல்லாத படுத்துனா கூட மொத்தமே போச்சு. நான் அந்த நாயை காட்டிவிட்டு 2 கொம்போடு இருக்கும் நாயின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா, அப்ப சொன்ன அடையாளம் நாயிலே இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்ற அடையாளம் நாயில கடைசி பட்சம் இருக்கணும், நாயை தவிர மற்றொரு இடத்துல இருக்கக்கூடாது. இதுக்கு தான் வியாப்தி சொல்லும் போது அவ்வியாப்தி அதிவியாப்தி கூடாதுன்னு சொல்லுவார்கள். அவ்வியாப்தின்னா சொன்ன லட்சணம் லட்சத்திலே இல்லாத படுறது, அதிவியாப்தின்னா லட்சத்தை தாண்டி மற்றொரு இடத்திலே இருத்தல். இந்த ரெண்டும் இல்லாமல் இப்ப அடையாளம் சொல்ல வேண்டும். மனஜானே மன அவபோதனே, இந்த ஜீவாத்மாவுக்கு அதை போல அடையாளம் சொல்லணும்னு சொல்றார். ஞானமுடையவர் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டேன்னா பரமாத்மாவும் ஞானமுடையவர் தான். இப்ப ஜீவாத்மாவுக்கு என்னாச்சு? இப்போ ஞானமுடையவர்னு சொல்லிட்டா பரமாத்மாவும் ஞானமுடையவர். சரின்னு கொஞ்சம் மாத்தி பார்க்கிறேன். இப்போ பகவானுக்கு சேஷபூதர், அவருக்கு அடிமை அப்படின்னா அச்சித்த அடிமை தானே. அச்சித்து அவருடைய சொத்து தான், ஜீவாத்மாவும் அவருடைய சொத்து தான். அப்ப சொத்தாக இருக்கும் தன்மைன்னு சொன்னா இது ரெண்டும் இடிக்கும். அப்ப அச்சித்த கூட அர்த்தமா சொல்லலாம். ஞானமுடையவன் ஞானம்னு சொன்னால் அப்ப பரமாத்மாவோட விரோதிக்கும். ஏன்னா அவரு ஞானம் இருக்கிறவர், ஞானமுடையவர் தான். இப்ப நான் சொல்லக்கூடிய லட்சணம் எப்படி இருக்கணும்? இவரை மட்டும் அடையாளம் காட்டணும். பரமாத்மாவையும் விளக்கியுடனா அச்சித்தையும் விளக்க வேண்டும். ஞானமுடையவனாய் அந்த ஞானம் சேஷத்த ஞானமாய் இருக்க வேண்டும் அப்படின்னுட்டா ரெண்டுக்கும் சரி வந்துடும். இப்போ ஞானமுடையவனாய்னு சொன்ன உடனே அச்சித்த காட்டிலும் வேறுபடுத்திட்டேன். சேஷத்த ஞானமுடையவனாய்னு சொன்ன உடனே பரமாத்மாவிடத்திலேருந்து வேறுபட்டுட்டார். ஏன்னா பரமாத்மாவுக்கு சேஷத்த ஞானம் இல்லையோ, அவர் சுவாமியை தவிர சேஷியை தவிர அடிமை அல்லவே. அப்ப ஜீவாத்மாவுக்கு தர்மம் எதுன்னு கேட்டால் ஞானமாய், ஞான குணகமாய், நித்தியமாய், அணுவாய், எப்போதும் பகவத் சேஷபூதனாய் பரதந்திரனாய் இருக்கும். இப்ப இதுக்கு யாருக்கு இருக்கும்? ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுடுவார், அடிமைத்தனம் இருக்குன்னு தெரிஞ்சுடுவார். இந்த ரெண்டு கூட நம்ம எல்லாருமே ஒத்துணுடுவோம். இப்போ சுவாமி ஓகே என்ன இப்போ ஞானம் இருக்கா அடிமைன்னு ஒத்துக்கணும், அவ்வளவுதானே, ஒத்துணுட்டேன். இப்போ எதை பற்றின்னு அப்புறம் தான் நான் முழிச்சுட்டு கேள்வியே கேட்டேன். ஏன்னா இவர் ரொம்ப சுலபமா ஒத்துணுட்டாரே, இவ்வளவு சுலபமாலாம் புரியாதே ஓங்காரம். ஏன் ஒத்துணுட்டார்னா எனக்கு ஞானம் இருக்கு சுவாமி, இது கடிகாரம்ங்கிற ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு, இது மண்டபம் பந்தல்ங்கிற ஞானம் இருக்குன்னுட்டா அது ஆத்மாவாயிடாது. அடிமைத்தனம் இருக்குன்னு ஒன்னே தினப்படி நான் வேலை பார்க்குற முதலாளிக்கு எவ்வளவு பெரிய அடிமைன்னு நினைச்சுட்டு இருக்கேன். அடிமைத்தனமும் எனக்கு தெரியும், ஞானமும் எனக்கு தெரியும். நான் இப்ப ஜீவாத்மாவான்னு கேட்டான், ஜீவாத்மா தான். ஆனா தப்பான ஞானம், தப்பான ஆளிடத்துல அடிமைத்தனம். அப்ப எத்தோட சேர்த்து பார்க்க வேண்டும்? அகாரவாச்சனுக்கு அடிமையாய். அப்ப முன்னாடி இருக்கிற எவ்வளவு முக்கியத்துவமாயிடுறது? அகாரனாலே சொல்லப்பட்ட நாராயணன், நாராயணனுக்கு அடிமை என்கிற ஞானம் படைத்தவன் ஜீவாத்மா என்ன ஓம்காரம் பிரணவத்தாலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதனால வெறுமை சட்டுன்னு ரொம்ப 6 எழுத்து இருக்குங்கிறதுக்காக எத்தோ சொல்லிட்டு பட முடியுமா? அகாரவாச்சியனான பரமாத்மாவுக்கு மகாரவாச்சியனான ஜீவாத்மா அனன்யார்க சேஷபூதன், அவனை தவிர மற்றொருத்தனுக்கு அடிமைப்படாத சேஷபூதன். பகவானுக்கு அடிமைன்னு சொல்ற வரைக்கும் ஒத்துனுட்டான். இப்ப இதுக்கு எப்படி தர்மம்னு சொல்றோம்னா, மணத்தையும் ஒளியையும் கொண்டு பூவையும் ரத்தனத்தையும் விரும்புமா போலே, மணத்தை கொண்டு புஷ்பத்தை விரும்புகிறோம், ஒளியை கொண்டு ரத்தனத்தை விரும்புகிறோம். ஒரு ரத்தனம் மாணிக்கம்னு சொன்னா அதுக்கு அடையாளம் சொல்லுன்னா ஒளி படைத்ததாக இருக்கும், புஷ்பம்னு சொன்னா மனம் படைத்ததாக இருக்கும், ஆத்மான்னு சொன்னா சேஷத்துவமுடையதாக இருக்கும். அப்ப சேஷத்துவங்கிறது ஆத்மாவுக்கு இன்றியமையாத அடையாளமாகிறது. ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம், சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம், தாசபூதா ஸ்வத சர்வே ஹ்யாத்மான பரமாத்மனா. பரமாத்மாவுக்கு நாங்கள் அனைவரும் தாசபூதர்கள். ஹாரீத ஸ்மிருதியிலேருந்து வாக்கியத்தை உதாகரிக்கிறார். தாசபூதாக, நாங்கள் அனைவரும் பரமாத்மாவுக்கு தாசர்கள். தாஸ்யமென்னே ஆத்மாவுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம். இது எத்தால சொல்லலாம்னால் கிராம குலாதிகளாலே வருமதி இவனுக்கு ஏற்காது. ஏகாந்தி வியபதேஷ்டவ்யா நைவ கிராமகுலாதிபிகி விஷ்ணுனா வியபதேஷ்டவ்யா தஸ்ய சர்வம் சயேவகி. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரமாணம் எடுத்திருக்கார். இப்ப நாம பார்த்தது ஆத்மாவுக்கு சேஷத்துவம் உண்டு, ஞாதிருத்தம் உண்டு. சேஷன்னு தெரிஞ்சுக்கிறதே தான் ஆத்மாவுக்கு இருக்கிற ஞானம், அதுதான் ஆத்மாவுக்கு இருக்கிற அடையாளமும் கூட. தாசபூதாக, நாங்கள் அனைவரும் தாசர்கள்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் விழுந்து சேவிக்கச்சே என்ன சொல்றோம்? அடியேன் தாசன், சாஷ்டாங்க பிரணாமம். 8 அங்கங்கள் கீழப்பட பிரணாமம் பண்ணணும்னு சொல்லுகிறார்கள். 8 அங்கம், 2 கை, 2 காலு, தலை, 5 இதுக்கு மேல ஏதோ ஒரு 3 இருக்கு போல் இருக்கு. அது சாதாரணமா கீழப்படாது. அந்த 3 பத்தி தான் இப்ப சொல்லிருக்கார். அடுத்தது மனசு, அப்புறம் புத்தி, அப்புறம் அகங்காரம். இந்த 3 கீழே அடங்கணும் இல்லையோ? ஏன்னா இங்க விழுந்து சேவிச்சுட்டே இருக்கிறச்சே மனசு வேற எங்கேயோ அலபாஞ்சுன்னு இருக்கும், இல்லாம இங்கே வரணும்.
அடுத்தது நமக்கு அகங்காரம் சொல்லும், இவனை போய் சேவிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு அகங்காரம் சொல்லிட்டு இருக்கும், அது அடங்கணும். புத்தி சொல்லும், இதே நேரத்தில் வேற வியாபாரம் பண்ணியிருந்தா 10 காசு சம்பாதிச்சிருக்கலாம், அதை விட்டுட்டு இவனை சேவிச்சுருக்கேன்னு புத்தி ரொம்ப நியாயம்லாம் சொல்லும் பாரு. அதனால புத்தி சொல்லும், இந்த 3 அடங்கி இவனை சேவிக்க வேண்டும். அதுதான் சாஷ்டாங்க பிரணாமம்னு சொல்லுகிறோம். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமேத் புவி. ஒருத்தரை பார்த்த உடனே ஷட்டக்குன்னு கீழே விழுக்கிறோம் இல்லையோ, அடியேன் தாசன் அப்படின்னு விழுந்துன்னு சேவிக்கிறோம். ஆனால் நம்ம பிராமணங்கிறதுக்கு தகுந்தா போலே சிலதை சொல்லி அறிமுகப்படுத்திக்கணும். அபிவாதையே ஆங்கிரச பாரஹஸ்பத்திய பாரத்வாஜ திரையாரிஷய பிரவரான்வித பாரத்வாஜ கோத்திர ஆபஸ்தம்ப சூத்திர திஷா காத்தியாய ஸ்ரீகிருஷ்ண சர்மானாமாகம் அஸ்மி போஹ் அப்படின்னு விழுந்து அடியன் சேவிக்கிறச்சு அடியன் அறிமுகப்படுத்தி விடுவேன். ஏகாந்தி வியபதேஷ்டவ்யா. இப்போ நான் சொல்லுண்டது எது? என் ஊரை சொன்னேன், என் பேரை சொன்னேன், என் குலம் சொன்னேன், என் கோத்திரம் சொன்னேன். இது ஒன்னொன்னு சொல்லும்போது இதை நான் அறிமுகப்படுத்திக்கிறேனே, இதெல்லாம் மகாரத்துக்குள்ள இருக்கு. நான் தானே ஆத்மா, நான் ஆத்மா இப்போ கீழே விழுந்து சேவிக்கிறேன். அப்போ என்னன்னு சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்ன ஊர், இன்ன கோத்திரம், இன்ன பேர், இன்ன இடம், இன்ன மாதிரி படிப்புன்னு சொன்னால் இது இத்தனை தேக சம்பந்தப்பட்டதே தவிர ஆத்ம சம்பந்தப்பட்டதே அல்ல. அப்போ நாம் விழுந்து சேவிக்கிச்சு இந்த கதை எதற்காக சொல்லிக் கொள்கிறோம்? இப்போ அது சொன்னால் ஆத்மாவுக்கு அனர்த்த ஹேது. கிராம குலாதிகளை சொன்னாலே ஆத்மாவோடே அது ஒத்து போகாது. பின்ன ஏதை சொல்ல வேண்டுமென்னால் உண்டு, எனக்கு கோத்திரம் உண்டு, குலம் உண்டு, ஊர் உண்டு, அனைத்தும் உண்டு. ஊர் எதுன்னு கேட்டீரா? திருவரங்கம்னு சொல்லுவோம். கோத்திரம் எதுன்னு கேட்டீரா? பராங்குஷர் கோத்திரம்னு சொல்லுவோம். சூத்திரம் எதுன்னு கேட்டீரா? பரகால சூத்திரம்னு சொல்லுவோம். பிரவரம் எதுன்னு கேட்டீரா? ராமோனிஷ பிரவரம்னு சொல்லுவோம். இப்படி கோத்திர சூத்திர பிரவரங்கள் தாஸ்யத்தினாலேயே வெளிப்படுத்திட்டோம்னு வச்சுங்க. அப்ப எல்லாம் பகவத் சம்பந்தத்தாலேயேன்னு தோற்றும். அப்ப ஆத்மாவுக்கு ஆர்ப்ப தொடச்சுட்டார்கள்னு அர்த்தம். ஆர்ப்புங்கிறது இந்த ஆத்மாவை மூடிக்கொண்டிருக்கிற அகங்காரம். தேகமே ஆத்மா, தேகமே ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்க முடியும். அந்த ஆர்ப்பு தொடைபட வேண்டும். ஆர்ப்ப தொடச்சாச்சுன்னா அகங்காரம் தொடச்சாச்சுன்னு அர்த்தம். அகங்காரம் தொடச்சு போச்சுன்னா இப்போ பளிச்சுன்னு ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியறது. ஆத்மஸ்வரூபம் பகவத் சேஷத்துவம். பகவானுக்கு இவன் அடிமைங்கிற ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்துக்கு நேர் விரோதமா நிறைய நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டே இருக்கும். அகங்காரத்தை 4 விதமாக சொல்லுகிறார்கள். தேக விஷயத்தை அகங்காரம், ஸ்வரூப விஷயத்தை அகங்காரம், உபாய விஷயத்தை அகங்காரம், பிராப்பிய விஷயத்தை அகங்காரம். 4 அகங்காரம் துன்பப்படுத்தும். தொம்மே ஹம்மே குதஸ்தத் ததபி குதைதம் வேத மூல பிரமாணாத். பகவான் நம்ம பார்த்து சொல்றார், தொம் மே, நீ என்னுடையவன். இது அவர் சொன்ன முதல் வார்த்தை. நாம கேட்டுட்டோம், இது என்ன இது நாள் வரைக்கும் கேட்காத ஒரு வார்த்தையா இருக்கு. யாருக்கு நாம் உடையவர்கள்லாம் கிடையாது. நாம் ஸ்வதந்திரன். ஆத்மாவை பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கிறது இவன் ஸ்வதந்திரன் அந்நசேஷன்னு புரிந்து கொண்டிருக்கிறோம். இவன் சேஷன் பரதந்திரன்கிறது வந்தேரி என்று. இது ஆத்மாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிற குணம் அல்ல. இப்ப நாம சொல்றது கீழே பார்த்தோமே, ஓங்கிற இடத்திலே ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் சொன்னாரும் இல்லையா, அதுக்கு இன்றியமையாத அடையாளம். ஆத்மா சேஷத்துவமுடையவர். சேஷத்துவம்னா பகவானுக்கு சேஷத்துவமுடையவர். இப்ப இது தெரிஞ்சினதுலேருந்து, ஓ பகவான் அங்க இருக்கார், அவருக்கு நான் சேஷம் போல் இருக்கு. இங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கார் அவர், இருக்கிறவருக்கு நான் இங்கேருந்து சேஷம் போல் இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு நம்ம எழுந்து போற நிலைமையில இருக்குமே தவிர, சுவாமி தெரிவிக்கிறார் இது ஆத்மா, அது பிரம்மம், பிரம்மத்துக்கு ஆத்மா சேஷத்துவம்னு எங்கேயோ பார்த்துட்டு இருக்க பார். அது வந்தேரி அன்று. வந்தேரி அன்றுன்னா இது வந்ததில்லை. நான் பிறந்த அன்னைக்கு ஒரு பேர் வச்சா, பேர் வச்சுட்டு கொஞ்ச நாள் ஆறத்துக்குள்ள நான் பாலன் ஆயிட்டேன், பாலன் ஆறத்துக்குள்ள குமாரன் ஆயிட்டேன், குமாரனானும் யுவாவாயிட்டேன், யுவாவானும் விருத்தனாயிட்டேன் போயிட்டேன். இதெல்லாம் மாறுறது. இந்த மாறுறது அத்தனை எனக்கு வந்தேரி. ஆனா இந்த ஆத்மாவுக்கு மாறாத ஏதானு ஒன்று இருக்குமா? இவருக்கு 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, சுகம் துக்கம் பயம் அபயம், வெற்றி தோல்வி, ஜெயம் அபஜயம், ஏதேதோ மாறி தொல்லியோ. அப்ப இவரிடத்துல மாறாம ஏதானு ஒன்று இருக்குமான்னா ஆத்ம தாஸ்யம். பகவானுக்கு ஜீவாத்மா தாசங்கிறது மட்டும் என்றும் மாறாது. அது மாறாமல் கூட இருக்கக்கூடியது. அதனாலதான் வந்தேரி இல்லை. அப்ப எதெல்லாம் நமக்கு வந்தேரி தெரியுமோ, நான் தேகமே ஆத்மா நினைச்சுட்டு இருக்கிறது தான் வந்தேரி. அதுதான் எனக்கு செயற்கையை தவிர எனக்கு இயற்கை அல்ல. இயற்கை பகவத் தாஸ்யம், செயற்கை நான் தேகமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கிற பிரமம். அதே போல இயற்கை பெருமானுக்கு நான் அடிமைங்கிறது, செயற்கை எனக்கு நான் அடிமை சுதந்திரன்னு சொன்னதோ இன்னொருத்தனுக்கு அடிமைன்னு சொன்னதோ. அதனால நம்பெருமாள் பார்த்தார், இவன் எல்லாத்தையும் ஏத்துக்கவே மாட்டேங்கிறான், சொல்லியானும் புரிய வைப்போம்னுட்டு பேச ஆரம்பிச்சா நம்ம கிட்ட. தொம்மே, நீ எனக்குடையவன். நாம் ஒரு நிமிஷம் ஏற இறங்க பார்த்தோம். திருக்கோலம் நன்னா இருக்கு, ஏதோ பங்குனி உத்திரம் திருமஞ்சனம், வேகாசி திருமஞ்சனம் சேவிச்சுட்டு போங்கன்னு சொன்னாலேங்கிறதுக்காக வந்தா இவர் என்ன ஏதேதோ பேசுகிறார். இப்போ நாமெல்லாம் ஒருத்தருக்கு அடிமையெல்லாம் கிடையாது. தொம்மையன்னு சொன்னா நாம பதிலுக்கு என்ன சொல்லணும்? ஆமாம், அடியேன் உனக்குரியவன்.
இந்த பதில பெருமாள் எதிர்பார்த்துண்டு புனிசிரிப்போ நின்றுருக்கார். சம்பாஷமானமிவ சர்வசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேச்சன வீக்ஷணேன, தன்னுடைய குளிர்ந்த கண்களாலே பார்த்து பேசராப்புல துவனியோட நான் ஒன்று சொல்லியிருக்கேனே, பதில் எப்ப சொல்றேன் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நின்னார். நாணினார் போல் இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய என்று திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கியாழ்வார் தெரிவித்தார். பெருமாள் அப்படி எதிர்பார்ப்போட நின்றுருக்கார். இவன் என்ன பதில் சொல்ல போறான்? ஆமாம், அகமபி தே தாசா, அடியேன் தேவரீருக்கு தாசன், திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு இவங்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறார். நாம சொல்ல வேண்டியது பேச வேண்டியதெல்லாம் ஆழ்வார்கள் அங்கங்க சொற்றொடர்களா பாடி வச்சுருவா. நம்ம தேடவே வேண்டாம், பாட்டு எடுத்து திரும்பி சொன்னா போர். இப்போ அவர் தொம்மேன்னு சொன்னாரோ இல்லையோ, திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், முடிஞ்சே போச்சு. பெருமாள் பகுவானந்தப்பட்டுருவார். சொல்லிடுவோமா? அவ்வளவு சுலபத்தில் அது நடக்காது இல்லையோ. ஆனால் அவர் தொம்மேன்னு சொன்னார். இவர் முகத்தை எதிர்பார்ப்போடு நோக்கினார். இவன் இப்போ பதில் சொல்லி ஆகணும். ஆம், நான் உனக்கு அடிமை. சொல்லலை. ஒரு நிமிஷம் போச்சு. பெருமாள் இப்போ துடிக்க ஆரம்பிக்கிறார். இவன் ஏதாவது மாற்றி சொல்லிட போறானே. மனசை உடனே சமாதானப்படுத்திட்டார். என்ன மாற்றிட போறான்? பதிலுக்கு நீ எனக்கு அடிமைன்னு சொல்லுவான், அவ்வளவுதானே சொல்லிட்டு போறான். அதுக்குன்னு நான் தயார். என்ன, நான் உனக்கு அடிமையா இருந்தாலும் நீ எனக்கு அடிமையா இருந்தாலும் சம்பந்தம் விட்டு போலையோ இல்லையோ. என்ன வேணா யார் வேணா சொல்லிப்போம். ஏதோ நமக்கு அவருக்கு இருக்கிற சம்பந்தம் துண்டிக்கப்படலையோ இல்லையோ. சம்பந்தம் இருந்தா நாளைக்கு நான் சரிப்படுத்தி விடுறேன் அப்படின்னு பெருமாளுடைய எண்ணம். ஒரு பிள்ளை ரொம்ப ஏதோ தேவையில்லாத பழக்கத்துக்கு ஆட்பட்டு போயிட்டான். அந்த பழக்கம் மாறி வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா இன்னும் ஒண்ணு நல்ல பழக்கம்லாம் வந்து விடலை. ஆனாலும் தாயார் என்ன திருப்திப்பட்டு கொள்ளலாம் ஆச்சு, நான் அது போச்சு இல்லையோ, அப்புறம் மற்றது எல்லாத்தையும் பார்த்துப்போம். ஏதோ நான் இல்லேன்னு சொல்லிட்டு வெளியில ஓடி போடலையோ இல்லையோ, அது வரைக்கும் தேவலேங்கிற தாயின் உள்ளம் தான் இப்ப பகவானதோ. ஆக தொம்மேன்னு சொல்ல நாம் ஆம் நான் உனக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கணும். சொல்லலே. நாம திரும்ப நானும் உனக்கு அடிமை இல்லே, நீ எனக்கு அடிமை இல்லே, அகம் மே எனக்கு நானேன்னு பிரிச்சுனுட்டான். நானும் உனக்கல்ல நீயும் எனக்கல்ல, நான் எனக்கேன்னு சொல்லிட்டா தான் விதிர்த்துடுறார் பெருமாள். இவன் நான் எனக்கேன்னு சொல்லிட்டான்னா சம்பந்தமே போயிடுமே. சம்பந்தம் போயிடுத்துன்னு இவரை திருத்தறதுக்கே வழி கிடையாது. சொத்து போனா போலே துடித்து விடுகிறான் எம்பெருமான். ஒரு சுவாமிக்கு சொத்து போயிடுத்துனால் எந்த நீதிமன்றத்துக்கு போகலாம், எப்படி போகலான்னு ஓட ஆரம்பிச்சிருவாரோ இல்லையோ. அதை போலத்தான் இங்கேயும் நவலை வைப்போம். அழகான ஒரு ஸ்லோகம் பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. ஒருத்தன் ஆத்மாவை தன்னதுன்னு நினைச்சுட்டானால் அவன் செய்யாத திருட்டு இல்லைங்கிறது. இப்போ 4 விதமான அகங்காரம் சொல்லிட்டு இருந்தேனோ இல்லையோ, அவ்வகங்காரத்தில் இது ஒரு வகை. ஆத்மாவை தன்னதுன்னு நினைத்து கொள்ளுகிறான், அது பெருந்திருட்டு. ஒரு திருட்டு எப்போ தெரியுமா தண்டனைக்குரியதாகிறது? யார்கிட்ட திருடினோ எதை திருடினோங்கிறத பொறுத்து தான். அப்போதான் அதுக்கு தண்டனை பெருசா சின்னதாங்கிறதே முடிவு செய்யப்படும். நான் திருடினது வாசலில் போகிறவர்கிட்டயா இருந்தேன், நீங்கள் போய் என்ன புகார் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. போயிட்டு வாங்க போங்க, எங்களுக்கெல்லாம் வேற வேலை இருக்குதுன்னு காவல் நிலையத்தில் அனுப்பிச்சி விட்டுடுவா. ஆனால் நான் திருடினது முதல்ல பெரிய மனுஷன் வீட்டிலையா இருக்கணும். அப்போ தான் திருட்டுக்கு தண்டனையே. ஆரோ சின்னவன்கிட்ட திருடி பிரயோஜனம் இல்லை. சரி, அப்படியே திருடினா கூட பெரிய வைக்கப்போர்லேருந்து ஒரே ஒரு வைக்கோலை திருடின்னு வந்துட்டு காவல் நிலையத்துக்கு போனேன்னா நமக்கு தான் உதவிடும். அதனால என்ன இப்போ வஸ்து பிரயோஜனமே இல்லையோ. அப்போ திருடின பெரிய வஸ்து பெருசாக இருக்கணும். யார்கிட்ட திருடினேனோ அவர் பெரிய மனுஷனாக இருக்கணும். அப்போ தானே தண்டனை பெருசு. இப்போ ஆனால் இப்போ நாம் எங்கே தெரியுமா திருடி இருக்கோம்? பகவான் இடத்துல திருடிட்டோம். அதனால் அவரை விட பெரிய மனுஷன் இல்லை. திருடினது எதை? கடிகாரத்தை, ஜமக்காலத்தை, மேஜையை, மண்டபத்தை இல்லை, ஆத்மாவையே திருடிட்டோம். அப்ப வஸ்து மிக உயர்ந்த வஸ்து, திருட்டு கொடுத்தவர் மிக உயர்ந்தவர். அப்ப தண்டனை என்னன்னு சொல்லலாம்? கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், வானே ஏத்தும் என் வானவரேரே. ஆழ்வார் தெரிவித்தார், யானே என்னை அறியகிலாதே, என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கலே, யானே எந்தனதே என்னிருந்தேன். இது நான் எந்தனது அகங்கார மமக்கார கிரஸ்தனாக கிடந்தேன், முதலையாலே பீடிக்கப்பட்டிருந்தேன். அப்போது வந்து பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாராம், யானே நீ என் உடமையும் நீயே, யான் தான் நீ என் உடமையும் நீயே, நமக்கு சரீரமாய் பிரகாரமாய் சேஷமாய் பரதந்திரமாய் விட்டு அகலாத முடியாதவனாக இருப்பாய், நீ யாரோ நினைத்து கொள்ளாதே, நம் பிரகாரம் அப்படின்னு பெருமான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். வானே ஏத்தும் என் வானவரேரே. அவ்வெம்பெருமான் சொன்னத்தை நான் புரிந்து கொண்டேன். இவ்வளவு நாட்களும் இந்திரிய பயத்தாலே எங்கெங்கோ சுற்றி அலைந்தோம். அந்த இந்திரிய வசத்தால தான் பகவானிடத்துல பேசுறோம். இப்போ நான் எனக்கே என் இந்திரியங்கள் எங்க இருக்கு, நான் அனுபவிச்சுட்டு போறேன், நான் திருப்தியா இருந்துட்டு போறேன், உனக்கும் எனக்கும் என்ன பெருமானிடத்தில் கேட்டோம். அப்ப தொம்மேன்னு சொல்ல நாம் அகம்மேன்று அகன்றோம். தொம்மே ஹம்மே குதஸ்த ததபி குதகிதம் வேதமூல பிரமாணாத். பெருமாள் வாதத்தை விடுறதா இல்லை, மேல நீடிக்கிறார். இப்போ அது எப்படி நீ இல்லைன்னு சொல்லிடுவேன்? நான் வேத சாஸ்திரம் முழுக்க நீ எனக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கேனே, எங்கிட்ட பட்டயம் இருக்கு பார் அப்படின்னு எடுத்து காட்டினார். ஒரு சொத்து என்னதுன்னு சொல்றோம்,
ஆனால் அந்த சொத்து ஒன்று இல்லைன்னு சொல்கிறா. உடனே அதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணு அப்படிங்கிறாலும் இல்லையோ, அதை போல் எடுத்துன்னு வர வேண்டியதான். நம்ம பெருமாள் போய் எங்கே எடுத்துன்னு வருவார்? அவருக்கு இருக்கிற ஒரே சொத்து பத்திரம் வேதம்ங்கிற சாஸ்திரம். சாஸ்திரத்தை எடுத்து நம்மக்கிட்ட காமிச்சார், நீட்டுறார். இதில் நீ எனக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கேன் பார், தாசபூதா சதசர்வேன்னு சொல்லியிருக்கேன், சொத்தம் ஆத்மனி சஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மணஸ்திதம்னு சொல்லியிருக்கேன். சொன்னேனே வேதத்தில் நீ எனக்கு அடிமைன்னு இருக்கேன்னா. நாம் ரொம்ப அழகாக பதில் கேள்வி கேட்டோம். இந்த காகிதத்தை வச்சுட்டு நடத்துறதெல்லாம் என்னதுன்னு எங்களுக்கு தெரியாதா? எத்தனையோ பேர்கிட்ட வீட்டு பத்தனை இருக்குது, அதுக்குன்னு வீடு அவாள் தானே. இது நாம் கேட்டோம். நான் 15 வருஷமாக கொடுத்தன இருந்தேன்னாலே வீடு என்னது? அரசாங்கத்திலே சொல்கிறான், எல்லாருமே ஒத்துனுட்டா. நான் 15 வருஷம் இல்லை, 15,000 ஜன்மங்களாக நான் அனுபவித்து கொண்டு வருகிறேன். உன் பக்கம் நான் வந்தது கிடையாது. ஆகையால் அனுபவ பாக்கியம் எங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்கள்கிட்ட இப்போ காகிதம் மட்டும் வேணா இருக்கலாமே தவிர உங்கள்கிட்ட பட்டம் இருக்கு, அனுபவிச்சுருக்கிறது நான்னா. அப்போ தொம்மே ஹம்மே குதஸ்தத் ததபி குதகிதம் வேதமூல பிரமாணாது அனாதி சித்தாது அனுபவ விபவாது. நீ வேதத்தில் என்ன வேணா வச்சுக்கோ, ஆனால் அனுபவிச்சுருக்கிறது நான் தான். பெருமாளுடனே குறுக்க பூந்து சொன்னார், நீ எத்தனை நாள் அனுபவிச்சிருந்தாலும் நான் குறுக்க வந்து கிடையாதுன்னு ஒரு அவதாரத்தும் போது நீ என் உடைமைன்னு சொல்லிட்டு போனேனே. 700 ஸ்லோகம் கீதையில குறுக்க வந்து சொல்லிட்டு போனேனே. இப்படி போட்டு வச்சிருப்பா. ஆட்சியில் தொடர்ச்சி நன்றுன்னு பேர். ஆட்சி போயிடும், ஆனால் அறிக்கை மட்டும் விட்டுட்டே இருக்கணும். ஆட்சி போயிடுத்துங்கிறதுக்காக பேசுறது நிறுத்தினோம், மக்கள் பயந்தே போடுவா. மறந்தே போடுவா நம்மளை. ஆட்சி போயிட்டா கூட இப்போ ஒரு தேர்தல் நடக்கிறதுன்னு வச்சுங்க, அது எப்படி நம்ம அறிக்கை விடணும்னா, ஜெயிச்சாலும் நம்ம அறிக்கை சரியா இருக்கணும், தோத்தாலும் நம்ம அறிக்கை சரியா இருக்கணும். இப்படி விட தெரிஞ்சவராத்தான் அங்கே நிற்கணும். அதனால பகவான் பார்த்தார், ஆட்சி போடுத்து இவன் எப்படியும் அடிமைன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆட்சி போடுத்துங்கிறதுக்காக அவர் பேசாமல் இருந்தாருன்னா நம்ம மறந்தே போடுவோம். அதுக்கு தான் மத்ஸ்ய கூர்ம வராக வாமன நரசிம்ம ராம பலராம கிருஷ்ண இதெல்லாம் எதுக்கு இவர் குறுக்க வந்துட்டு இருக்காருன்னா, ஆட்சியில் தொடர்ச்சி நன்று. இவர் வராத போயிட்டாருன்னா இவரை உறுதியாக நம்ம மறந்தே போடுவோம். அதற்காக குறுக்க வந்து நீ என் சொத்துன்னு சொல்லிட்டு போனேனே. இது பொது வழி அல்லன்னு ஒரு பலகை போட்டிருப்பா. சில இடத்துல அவர்களுக்குன்னு சொந்தமான பாதை இருக்கும், அந்த தெருவோரத்தில் அவள் வீடு இருக்கும், அந்த வழி அவளுதான் இருக்கும். ஆனால் எல்லாரும் அங்கே போயிட்டு போகிறாளேங்கிறதுக்காக இது பொது வழி அல்ல அப்படின்னு போட்டு வச்சிருப்பா. அந்த ஊரே அந்த வழியில தான் போயிட்டு இருக்கும். ஆனால் போட்டு வச்சிருக்காளேன்னு சொன்னா, போடலைன்னா நாளைக்கு நிச்சயமா இல்லைன்னு விடுவோம் இல்லையோ. அதுக்காக வெறும் பலகையானு போட்டு வச்சா, நான் இத்தனை வருஷமா பலகை போட்டு வச்சிருந்தேன், நீதிமன்றத்தில் நாளைக்கு போய் சொல்லலாம் இல்லையோ. அதுக்காகத்தான் இந்த பகவான் அவதரித்து நான் அவதாரத்தும் போது இது ஒன்று சொல்லியிருக்கேனே, நீ என் உடைமைன்னுட்டு நாம திரும்பி கேட்டோம். அதெல்லாம் சரி, கீதையில இருக்கட்டும், சம்ஹிதையில இருக்கட்டும், சரி சாட்சி இருக்கா? இந்த லோகத்துல எதுவா இருந்தாலும் சாட்சியை வச்சு தான் நடக்கும். அது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டோம். பெருமாள் ஆச்சரியப்பட்டார், எங்கிட்டயே சாட்சி கேட்கிறானே. இப்போ நான் தான் ஜகத்துக்கே சாட்சி. அப்படி இருக்கிறச்சு இவர் நம்மள சாட்சி கேட்கிறாரே, நான் கூட்டின்னு வந்துடுறேன். 10 பேர் எனக்கு சாட்சி இருக்கார்கள். பொய்கை பூதம் பேய் மழிசை நம்மாழ்வார் குலசேகராழ்வார் பெரியாழ்வார் தொண்டர்புரியாழ்வார் திருப்பாணாழ்வார் திருமங்கியாழ்வார் 10 பேரை கொண்டு நிறுத்தி நான் தான் தெய்வம்னு சொல்ல வைக்கிறேன், நீ என் சொத்துன்னு சொல்ல வைக்கிறேன்னா. நாம திரும்ப கேட்டோம், லோகத்துல மக்கள் தொகை உனக்கு எவ்வளவுன்னு தெரியுமோ? பெருமாள் சொன்னார், சொல்லேன். உனக்கு தெரிஞ்ச உலகத்துல எவ்வளவு? 700 கோடி. 700 கோட்டியில நீ 10 பேரை சாட்சி கொண்டு வர போறே. நான் மிச்சம் அத்தனை பேரும் எனக்கு சாட்சியா கொண்டு வர போறேன். உனக்கு கிடைச்ச சாட்சி 10 பேர் தானே. நீ சுவாமி நான் தாசன்னு சொல்றதுக்கு 10 கிடைப்பர். ஆனா நாங்கள் எங்களுடையவர்களேன்னு சொல்லிக்கிறதுக்கு மிச்சம் இருக்கிற 699 கோடி பேர் நாங்க இருக்கோம். அதனால உனக்கு அடிமை எல்லாம் இல்லை. என்ன பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு, முறிந்தது அப்படின்னு போட்டுறாலும் இல்லையோ. பேச்சுவார்த்தை முறிந்தது. இனிமே என்ன பண்ணுவார்னா, அடுத்த ஒரு தீவிலே எங்கேயோ 6 மாசம் கழித்து மறுபடியும் கூடுவோம் என்று முடிவு செய்தார்கள் அப்படின்னு போட்டுவிட்றா போல. முடிஞ்சு போச்சு, இப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. மேல பகவானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ சொத்துன்னு சொன்னா தான் சொன்னேங்கிறதுக்காக நம்பிடுவன் எதிர்பார்த்தான், நம்பல. சாஸ்திரத்தை காட்டினான், இல்லை அனுபவ பாக்கியம் விட்டான். சரி, நமக்கு மேற்கொண்டு நடுவில் வந்து உபதேசிச்சிருக்கேனே, சாட்சி இருக்கான்னு கேட்டான். சாட்சி இருக்குன்னு சொன்னான், எங்கிட்டையும் சாட்சி இருக்கேங்கிறான். அதனால இதற்குள்ள என்ன பேசுறதுன்னு தெரியல. கிடுகிடுன்னு தன் பரிகரங்களை கூப்பிட்டார். பீதாம்பரத்தை கழட்டினான், மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டான். சொட்ட ஈரத்தோடே நின்று துளசி மணி மாலையை தரித்து கொண்டு கைகளிலே அபயமுத்ரா முத்ரிதமான திருக்கைகளோட கூட கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சலன்ன கையும் முகமும் முருவரும் ஆசனபத்மத்திலே அழித்தின திருவடிகளுமான சேவையோடே, இதோ சத்தமிட்டு சொல்லுகிறேன் ஜீவாத்மாவே நீ என் அடிமை, இதற்கு மேல சொல்லுவதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று பெருமான் சத்தியம் பண்ண, அப்பவாவது நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையோ. இவ்வாத்மா பகவானுடையவன் அல்லன், தன்னுடையவன் அனாதி காலமாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அகங்காரம் சுவாதந்திரியாபிமானம் தழிந்தால்தான், இந்த ஆர்ப்பு துடைக்கப்பட்டால்தான் ஆத்மஸ்வரூபம் விளங்கும்.
இந்த ஆர்ப்பு தொடைக்காத வரைக்கும் அவராரோ நாரோன்னு தானே ஓடிக்கொண்டே இருப்போம். இது கூடாதுங்கிறது தான் ஓம்காரமாகிற பிரணவம் நமக்கு குறைக்கிறது. அப்ப அகாரவாச்சியனான பரமாத்மாவுக்கு மகாரவாச்சியனான ஜீவாத்மா சேஷபூதன், அவனுக்கு இவன் அடிமைங்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் ஏது தெரியுமா நம்மளை தடுக்கிறது? அனாதிகால அவித்யை, அனாதிகால கர்மரூபமான அஜ்ஞானம். அனாதி காலமாக கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கோம். அந்த கர்மங்கள் தான் நமக்கு அஜ்ஞானமா இருந்து நம்மளை மூடிடும். இது நல்லா